இப்போதாவது நான் பேசுவது கேட்கிறதா? இப்போதாவது நான் பேசுவது கேட்கிறதா? என் கண்களை மூடினேன், உலகின் கண்களுக்கு நான் தென்பட்டேன். என் கண்களை மூடினேன், உலகின் கண்களுக்கு நான் தென்பட்டேன். உயிர் பிரிந்த பின் ஓர் உண்மையை உலக சிறுவர்களுக்கு விட்டுவிட்டு வந்துவிட்டேன். உயிர் பிரிந்த பின் ஓர் உண்மையை உலக சிறுவர்களுக்கு விட்டுவிட்டு வந்துவிட்டேன். கவனம் என் சகசிரார்களே, காமக் கழுகுகள் உலாவரும் பூமியில் கனவுகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டுமானால் சாக்கடையில் விழுந்து விடாமல் சாதித்து காட்டுங்கள். சாக்கடையில் விழுந்து விடாமல் சாதித்து காட்டுங்கள். நான் மனநலம் பாதிக்கப்பட்டவள் இல்லை. நான் மகிழ்ந்து திரிந்தேன். நான் எனது இலக்குகளுக்காய். என்னை மென்று துப்பிய ஆசானை உழவ விட்டது சரியா? என்னை மென்று துப்பிய ஆசானை உழவ விட்டது சரியா? கல்வி தேடித்தானே நாம் பாடசாலை வருகிறோம். என்னை கசக்கி போட்டது சரியா? எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்பர். எண்ணை எண்ணி முடித்து ஏப்பம் விட்ட ஆசானின் காம வெட்கை சரியா? ஏப்பம் விட்ட ஆசானின் காம வெட்கை சரியா? எவ்வளவு கெஞ்சியிருப்பேன், எவ்வளவு மன்றாடி இருப்பேன். என் உள்ள குமுறலை நான் மட்டுமே அறிவேன். அம்மா அப்பாவிடம் சொன்னேன். நான் அழுத கண்ணீரை நான் மட்டுமே அறிவேன். என் பெற்றோரின் மனநிலையை சொல்வதற்கில்லை. தன் பிள்ளை கண்ணீரை துடைப்பதா, தன் குழந்தைக்கு வந்த களங்கத்தை துடைப்பதா? எம்மை தூக்கி அழகு பார்க்கும் ஆசான் எம்மை தூக்கி சிதைப்பது சரியா? என் சகசிரார்களே, தவறான தொடுகைக்கு இடம் தராதீர்கள். தவறான தொடுகைக்கு இடம் தராதீர்கள். தவறியும் மனதோ உடலோ இசைந்து கொடுக்காதீர்கள். கழுகுகள் உலாவரும் காம உலகாகிவிட்டது. கசக்கி வீச வினாடிகள் போதும். கசக்கி வீச வினாடிகள் போதும். பெற்றவர்களோடு நண்பர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்திடுங்கள். தவறுக்கு முற்றுப்புள்ளியிட துணை வருவது நம் பெற்றோர் மட்டுமே. துணை வருவது நம் பெற்றோர் மட்டுமே. நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன். அம்ஷிகா பேசுகிறேன். எனக்கான நீதி இனி கிடைத்தாலும் அதை காண நான் உலகில் இல்லை. என்னை சிதைத்தவனை காட்டிக் கொடுத்தேன். அவனுக்கு ஒரு நாள் சிறைவாசத்தோடு முடித்து கொண்டது சமூகம். அவனுக்கு ஒரு நாள் சிறைவாசத்தோடு முடித்து கொண்டது சமூகம். எப்படி நான் தலை நிமிர்ந்து நடப்பேன்? எப்படி நான் என் கனவுகளுக்காய் போராடுவேன்? முடியவில்லை. கோழையாய் பிறந்தது என் தவறா? கோழையாய் பிறந்தது என் தவறா? பட்ட கரையை துடைத்து நடக்க பண்பட்ட மனதல்லவே என் வயது. புண்பட்டு போன இதயத்திற்கு மருந்திட்டாலும் மாறாது என்றே என் உயிரை மாய்த்து கொண்டேன். தற்கொலை சரியான தீர்வில்லை தான். தற்கொலை சரியான தீர்வில்லை தான். ஆனால் என் தவிப்பையும் என் காயத்தையும் மாற்ற வேறு வழி எனக்கு தெரியவில்லை. யாரிடம் முறையிட்டாலும் என் மீது பட்ட கரை நீங்குமா? எனக்கு நேர்ந்த சோகம்தான் மாறுமா? என்னை வேறு விதமாய் சமூகம் பார்க்கிறதே. என்னை தவறாக பேசுகிறதே. நான் என்ன செய்வேன்? அம்மா கலங்காதீங்க, அப்பா அழாதீங்க. நான் உங்களுடனேயே இருந்திருந்தால் என்னை நினைத்து நினைத்தே நீங்கள் வேதனைப்படுவீர்கள். அதைவிட சிறந்த முடிவு இதுதான் சிறந்ததென்று தேர்ந்தெடுத்து கொண்ட உங்கள் மகள் என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மகள் என்னை மன்னித்து விடுங்கள். சமூகமே சொல்லிக் கொள்கிறேன், சமூகமே சொல்லிக் கொள்கிறேன். என் இறப்பு ஓர் படிப்பினை தான். அநீதி இழைக்கப்படும் முன் அவதானமாக நடந்து கொள்வதே சிறப்பு. எதுவும் நிகழ்ந்த பின் நியாயம் கேட்டு பயனில்லை. இறந்த நானும் வரப்போவதில்லை. இறப்பின் பின்னணியில் இருப்போர்க்கும் தகுந்த தண்டனை கிடைக்கப் போவதில்லை. பார்த்து நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் நாம் சிதைக்கப்பட முன் சிந்தனையோடு இருந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் நாம் சிதைக்கப்பட முன் சிந்தனையோடு இருந்து கொள்ளுங்கள். என்னை போன்று இன்னொரு அம்ஷிகா இனி தற்கொலைக்கு செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். என்னை போன்று இன்னொரு அம்ஷிகா இனி தற்கொலைக்கு செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காம வெறியன் வேட்கைக்கு தட்டி கொடுக்காதீர்கள். தட்டி கேளுங்கள். தவித்தவள் நான். தடுமாறிய நிமிடங்களை நினைத்தவளாய் உறங்குகிறேன் கல்லறைக்குள் அமைதியாய்.
தடுமாறிய நிமிடங்களை நினைத்தவளாய் உறங்குகிறேன் கல்லறைக்குள் அமைதியாய்.